நேயர்களுக்கு அபிராமி சேகரின் அன்பான வணக்கங்கள். நீங்க ரொம்ப ஆவலா எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய 2025 2027 சனி பகவானுடைய பயிற்சியை தான் நாம இப்ப பார்க்கிறோம். அப்படி பார்க்கிற போது மேசராசியில பிறந்த உங்களுக்கு இந்த சனி பகவானுடைய பயிற்சி எப்படி இருக்கு அப்படி பார்க்கிற பொழுது சனி பகவான் 2025 மார்ச் மாசம் 29ஆம் தேதி கிட்டத்தட்ட நைட்டு சுமார் ஒரு 9:43 கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அங்க சனி பகவான் கிட்டத்தட்ட ஒரு 26 மாசம் சுமார் அங்க சஞ்சாரம் பண்றார். இதில் அவர் வக்ரமாகிறார், வக்ர நிவர்த்தி ஆகிறார். கிட்டத்தட்ட 2027 ஜூன் வரைக்கும் அங்க இருக்கார். இந்த சனி பகவான் மேசராசியில பிறந்தவங்களுக்கு இது வரைக்கும் லாபஸ்தானத்துல இருந்தார். வாழ்க்கையில உங்களுடைய விருப்பங்கள், ஆசைகள், அபிலாசைகளை பூர்த்தி பண்ணார். அதே சமயத்துல உங்க ராசியும் பார்த்தார். உங்க ராசிக்கு அவர் 8ஆம் இடத்தையும் பார்வையிட்டார். வாழ்க்கையில உங்களுக்கு நல்ல இன்பங்களையும் கொடுத்தார், நிறைய பிரச்சனைகளையும் கொடுத்துட்டு இருந்தார். ஆக வாழ்க்கையில நமக்கு நிறைய போராட்டத்தையும் கொடுத்த சனி பகவான் இப்ப மேசராசியில பிறந்த உங்களுக்கு 12ஆம் இடத்துக்கு வர்றார். குறிப்பா உங்களுடைய ராசிக்கு அவர் 7.5 சனியாக வருகிறார். அதுலேயும் உங்களுக்கு விரையச்சனியாக வருகிறார் உங்களுடைய ராசிக்கு 12ஆம் இடத்தில். இந்த சனி பகவான் அங்க எங்க கிட்டத்தட்ட நான் சொன்ன மாதிரி 26 மாசம் சஞ்சாரம் பண்றார். எந்தெந்த நட்சத்திரத்தின் வழியாகலாம் சஞ்சாரம் பண்றாருன்னா, பூரட்டாதி குரு பகவானுடைய நட்சத்திரம், உத்திரட்டாதி சனி பகவானுடைய நட்சத்திரம், ரேவதி புத பகவானுடைய நட்சத்திரம். ஆக இந்த 3 நட்சத்திரத்தின் வழியாக நமக்கு பலன் செய்ய இருக்கிறார் மேசராசியில பிறந்தவங்களுக்கு. அதுலயும் குறிப்பா அவர் தான் இருக்கும் இடத்துல இருந்து அவருக்குன்னு ஒரு பார்வை இருக்கு. அவர் உங்க ராசிக்கு 2ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்ப்பார், உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்ப்பார். ஆக இந்த பார்வை, இந்த அவர் இருக்கக்கூடிய இடம், அவர் செல்லக்கூடிய நட்சத்திரம், இதையெல்லாம் வச்சு பார்க்கிற போது இந்த சனி பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்கும் மேசராசியில? முதல்ல சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்க, 12ஆம் இடத்துல இருந்து. 2ஆம் இடம் அப்படின்னாலே வாழ்க்கையில நீங்க கஷ்டப்பட்டு உழைச்சு சம்பாதிக்கக்கூடிய இந்த சம்பாத்தியங்கள் லைஃப்ல உங்க கையில பணமாகவோ பொருளாகவோ தனமாகவோ இருப்பதற்கான வாய்ப்பு நிறையவே உண்டு. ஆக இதுக்கு முன்னாடி நீங்க சம்பாதிச்சிருந்தால் கூட அது பெருசா இல்லை. ஆனா 7.5 சனியில தான் உங்களுடைய சம்பாத்தியங்கள் ஏதோ ஒரு விதத்துல முதலீடு அவங்களுக்கு வருவதற்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. நமக்கு 7.5 சனி வந்துருச்சேன்னு யாரும் பெருசா ஒன்றும் கவலைப்படாதீங்க. எதுலையும் மேசராசியில பிறந்த உங்களுக்கு சனி பகவான் உங்களுடைய 6ஆம் இடத்தை பார்த்துக்கிட்டே இருக்கார். குறிப்பா இந்த காலங்கள்ல யாரெல்லாம் பேச்சின் மூலமாக வருமானத்தை சம்பாதிக்கிறீங்களோ, டெஃபினட்டா உங்களுக்கு நல்ல வருமானங்கள், சம்பாத்தியங்கள் உங்க லைஃப்ல இருந்துகிட்டே இந்த காலகட்டங்கள்ல சனி பகவானுடைய பயிற்சி காலகட்டங்கள்ல உங்களுக்கு உண்டு. பட் அதே சமயத்துல சனி பகவான் உங்களுடைய 2ஆம் இடத்தை பார்க்கறதுனால கூடிய வரைக்கும் நீங்க உங்க பேச்ச குறைங்க, தேவையில்லாத விஷயங்களை பேசாதீங்க. பேச்சின் மூலமாக உங்களுக்கு பிரச்சனைகளும் வருவதற்கான வாய்ப்பு இதுவும் இந்த காலகட்டங்கள்ல உண்டு. இந்த சனி பகவான் மெயினா உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தை பார்வையிடுகிறார். இதுதான் உங்களுடைய மேசராசிக்கு ஹைலைட்டான விஷயம். ஏன்னா 6ஆம் இடம் அப்படின்னாலே சர்வீஸ் அர்த்தம், வேலைன்னு அர்த்தம், வருமானம்னு அர்த்தம், சம்பாத்தியம்னு அர்த்தம். ஸோ லைஃப்ல உங்களுடைய கரியர் எப்படி இருக்கு, உங்களுடைய ஜாப் எப்படி இருக்கு, உங்களுடைய ப்ரொஃபஷன் எப்படி இருக்கு அப்படின்னு பார்க்குறோம். அப்படி பார்க்கிற போது மேசராசியில பிறந்தவங்க அத்தனை பேருக்கும் ரொம்ப டாப்ல இருக்கிறதே இந்த சர்வீஸ் தான். நீங்க எங்க வேணாலும் வேலை பாருங்க. நீங்க கவர்மெண்ட் சர்வீஸ்ல இருக்கலாம், பிரைவேட் கம்பெனில நீங்க வேலை பார்க்குறவங்களா இருக்கலாம், ஏதாவது ஒரு ரெப்யூட்டட் கன்சர்ன்ல நீங்க ஒர்க் பண்றதா இருக்கலாம். நீங்க எங்க வேலை பார்க்கறதாக இருந்தாலும் உங்க வேலையில பெரிய லெவல்ல உங்களுக்கு வாழ்க்கையில் முன்னேற்றங்கள் இந்த சனி பகவானால் இருக்கு. ஸோ நான் ரொம்ப நாளா வேலை தேடிட்டு இருக்கேன், எனக்கு வேலை கிடைக்கல அப்படின்னு யாரெல்லாம் நினைக்கிறீங்களோ, கண்டிப்பா இந்த பயிற்சியில உங்களுக்கு கண்டிப்பா வேலை உண்டு.
வேலை மட்டும் இல்லை, நீங்க ரொம்ப நாளா ப்ரொமோஷனை எதிர்பார்த்தீங்கன்னா ப்ரொமோஷன் உங்களுக்கு பாசிபிலிட்டிஸா இருக்கு. ப்ரொமோஷன் மட்டுமே இல்லை, வேலையில ஏதாவது நான் இன்க்ரிமெண்ட் எதிர்பார்த்துட்டு இருக்கேன், வேற இன்சென்டிவ் எதிர்பார்க்கிறேன், போனஸ் எதிர்பார்க்கிறேன், மானிட்டரி பெனிஃபிட்டை எதிர்பார்த்துட்டு இருக்கேன் அப்படிங்கிறவங்களுக்கு அத்தனை பேருக்கும் இந்த மேசராசியில பிறந்த உங்களுக்கு உங்களுடைய ப்ரொஃபஷன் நல்லா இருக்கு. அது இல்லாம நீங்க எவ்வளவு தூரத்துக்கு உங்களுடைய வேலையில நீங்க எஃபர்ட் எடுத்து பண்றீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு ரெகக்னைஸ் கிடைக்கும். ஸோ கரியர்ல நீங்க என்ன அச்சீவ்மெண்ட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை எல்லாமே நீங்க ஃபுல்ஃபில் பண்ணுவீங்க. எனக்கு ஏஜ் ஆயிடுச்சு, இனிமேல் வேலை கிடைக்கல, வேலை கிடைக்குமா அப்படின்னே டவுட்டா இருக்குன்னு யாரும் ஃபீல் பண்ணாதீங்க. ட்ரை பண்ணுங்க, பெட்டர் ஜாப் இருக்கு. நான் இது வரைக்கும் நல்லா படிச்சிருக்கேன், என்னோட படிப்புக்கு தகுந்த இது வரைக்கும் வேலை இல்லை, என்னோட வேலைக்கு தகுந்த நல்ல சம்பளம் இல்லைன்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ இந்த சனிப்பயிற்சி உங்களுக்கு அங்கீகாரத்தை கொடுப்பார். நீங்க படிச்ச படிப்புக்கு தகுந்த வேலையை கொடுப்பார். உங்க வேலைக்கு தகுந்த நல்ல சம்பாத்தியத்தை உங்களுக்கு அனுகூலம் பண்ணுவார், அனுக்கிரகம் பண்ணுவார். அது மட்டுமல்ல, நான் வேலையை விட்டுட்டு வெளியே வந்துட்டேன் அல்லது என்னை வேலையை விட்டு வெளியேற்றிட்டாங்க, தூக்கிட்டாங்க, நான் பெஞ்சில் இருக்கேன் அப்படின்னு யாரெல்லாம் ஃபீல் பண்றீங்களோ உங்களுக்கு இந்த 2025 மார்ச் மாசத்துக்கு அப்புறம் டெஃபினட்டா நல்ல ஒரு சர்வீஸ் ஜாப் உங்களுக்கு இருக்கு. ஆக கெரியர், உங்களுடைய ப்ரொஃபஷன், ஜாபை பொறுத்த வரைக்கும் மேசராசியில பிறந்த நீங்க பெருசா யாரும் ஒரி பண்ணணுங்கிற அவசியம் உங்களுக்கு இல்லை. அது மட்டுமல்ல, யாரெல்லாம் மேசராசியில பிறந்திருக்கீங்களோ இந்த காலங்கள்ல நான் கம்பெனி மாறணும்னு நினைக்கிறேன், ப்ரொஃபஷன் சேஞ்ச் பண்ணணும்னு நினைக்கிறேன், எனக்கு அதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு நினைக்கிறீங்களா, ட்ரை பண்றவங்கலாம் தாராளமா ட்ரை பண்ணுங்க. நீங்க கம்பெனி மாறுறதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஏன்னா சனி பகவான் உங்களுடைய ராசிக்கு 9ஆம் இடத்தை பார்க்கிறார். ஸோ 9ஆம் இடம் அப்படின்னாலே சேஞ்ச் ஆஃப் ப்ரொஃபஷன் அண்ட் சேஞ்ச் ஆஃப் பிளேசஸ் அண்ட் சேஞ்ச் ஆஃப் கம்பெனிஸ். ஆக யாரெல்லாம் நீங்க கம்பெனி மாறணும், வேற கம்பெனிக்கு பெரிய லெவல்ல மூவ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க, நான் இருக்கிற கம்பெனிக்கு பேப்பர் போடணும்னு நினைக்கிறவங்க தாராளமா ட்ரை பண்ணுங்க. அந்த காலகட்டங்கள்ல கண்டிப்பா நீங்க நினைச்சது நடக்கும். அது மட்டும் இல்ல, உங்களுடைய ப்ரொஃபஷன்ல நீங்க பெரிய லெவல்ல அப்ராடு போகணும், அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரிக்கு மூவ் ஆகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களும் தாராளமா மூவ் பண்ணுங்க. குறிப்பா ஆன்சைட்டுக்கு ட்ரை பண்றவங்களுக்கு, மேசராசியில பிறந்தவங்களுக்கு டெஃபினட்டா இந்த 26 மாதத்துக்குள்ள கண்டிப்பா உங்களுக்கு ஆன்சைட்டுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. மாறி வரும் சூழ்நிலையெல்லாம் உலகம் முழுவதும் ஆன்சைட்ல நிறைய ஸ்ட்ரகிள் இருக்கு. ஆனா உங்களை பொறுத்த வரைக்கும் 7.5 சனி ஆரம்பிக்கக்கூடிய இந்த காலத்துல உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள், சந்தர்ப்பங்கள்லாம் இருக்கு. இந்த காலத்துல மேசராசியில பிறந்த நீங்க லோன் அப்ளை பண்ணீங்கன்னா கிடைக்கும். நீங்க குறிப்பா எந்த காரண காரியத்திற்காக கடன் வாங்குனீங்களோ அந்த காரண காரியங்கள் அத்தனையும் உங்களுக்கு ஃபுல்ஃபில் ஆகிறதுக்கான வாய்ப்பு நிறைய இருக்கு. இந்த காலத்துல உங்களுடைய எதிரிகள் யாராக இருந்தாலும் சரி, டைரக்ட் இன்டைரக்ட் எனிமிஸ் யாராக இருந்தாலும் அத்தனை பேரையும் நீங்க ஜெயிப்பதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. இந்த காலத்துல நீங்க டிஸ்பியூட் இருக்கு, எனக்கு லிட்டிகேஷன் இருக்கு, வழக்கு இருக்குன்னா வழக்குகளையும் நீங்க ஜெயிச்சு மீண்டு வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. அது இல்லாம இந்த காலத்துல மெயினா நீங்க மேசராசியில பிறந்தவங்களுக்கு இவ்வளவு நன்மைகள் உங்களுக்கு இருந்தாலும் உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். ஸோ அதுலேயும் குறிப்பா உங்களுடைய கன்னி ராசியில சனி பகவான் பார்க்கறதுனால உங்களுக்கு அப்டமன்ல பிரச்சனைகள், கால் பாதங்கள்ல பிரச்சனைகள், நரம்பு சம்பந்தமான பிரச்சனைகள், இது அத்தனையுமே உங்களுக்கு கூடுதலாக வர்றதுக்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஆகையினால இந்த காலகட்டங்கள்ல உங்களுடைய உடல் ஆரோக்கியத்தில் மிக மிக கவனம். அதுல நீங்க அசால்ட்டா இருக்காதீங்க. சின்ன பிரச்சனைனாலும் நல்ல டாக்டரை கவனிச்சு பாருங்க. இந்த காலத்துல யாரெல்லாம் டிவோர்ஸ்க்கு அப்ளை பண்ணியிருக்கீங்களோ கண்டிப்பாக கிடைக்கும். கணவன் அல்லது மனைவி 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு பிரிவு, பிரச்சனை, போராட்டம் அல்லது டைவர்ஸ், அல்லது 2 பேர்ல யாருக்காவது ஒரு ஆளுக்கு வைத்திய செலவுகள், இது மாதிரியான பிரச்சனைகளையும் மேசராசியில பிறந்த நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டிய காலகட்டங்கள் உண்டு. இந்த காலத்துல நீங்க சொந்தமா பிஸ்னஸ் பண்ணீங்கன்னா அந்த பிஸ்னஸ் ரொம்ப நார்மலா இருக்கும். இன்வெஸ்ட்மெண்ட்டை பார்த்து பண்ணுங்க. நீங்க ஒன்றுக்கு மேற்பட்ட தொழில் அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட பிஸ்னஸ் பண்றவங்களுக்கெல்லாம் நல்லா இருக்கும். யாரெல்லாம் செகண்ட் மேரேஜுக்கு ட்ரை பண்றீங்களோ உங்களுக்கு சீக்கிரம் திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு.
எஜுகேஷனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஹையர் ஸ்டடி ரொம்ப நல்லாவே இருக்குன்னு சொல்லலாம். ஸோ இந்த காலங்களில் உங்களுக்கு லவ் அஃபையர், காதல் விஷயங்கள் இருக்கு. உங்களுடைய லவ் சக்சஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் இந்த காலத்துல நிறையவே உண்டு இந்த சனி பயிற்சி காலங்கள்ல. ஆக இந்த சனி பயிற்சியில யாரெல்லாம் அப்ராட் போகணும், அதர் ஸ்டேட் போகணும், அதர் கண்ட்ரி போகணும்னு நினைக்கிறீங்களோ தாராளமா மூவ் ஆகலாம். ஃபர்தரா நான் ரிசர்ச் பண்றேன், பிஹெச்டி பண்றேன் அப்படிங்கிறவங்க தாராளமா பண்ணலாம். ஏற்கனவே நான் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்கு. இந்த காலத்துல நான் பிஆருக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், கிரீன் கார்டுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன், சிட்டிசன்ஷிப்புக்கு அப்ளை பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்கேங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் இந்த பயிற்சி ரொம்ப சாதகமாகவும் ரொம்ப ஃபேவரபுளாகவும் இருக்கும். அதனால 7.5 சனியில தான் நம்ம இடம் வாங்குவோம், வீடு கட்டுறதுவோம். கல்யாணம் நடக்காதவங்களுக்கு திருமணம் நடப்பதற்கான வாய்ப்புகள் உண்டு. யாருக்கெல்லாம் கிட்ஸ் இல்லையோ குழந்தைக்கான வாய்ப்புகள், இது அத்தனையுமே இந்த காலகட்டங்கள்ல உங்களுக்கு இருந்துகிட்டே இருக்கு. யாரெல்லாம் கலைத்துறையில இருக்கீங்களோ பாப்புலாரிட்டி, புகழ், அந்தஸ்து இருக்கு. நீங்க பாலிடிக்ஸ்ல இருந்தாலும் சிறப்பான காலங்கள் இந்த சனிப்பெயர்ச்சியில இருக்கு. இந்த சனிப்பெயர்ச்சி முழுவதுமே நீங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய சனி பகவானை பிரதானமா கும்பிடுங்க. அதெல்லாம எங்கெல்லாம் சிவ ஆலயங்கள் இருக்கோ அங்க இருக்கக்கூடிய சிவபெருமானுடைய வழிபாடு ரொம்ப ரொம்ப முக்கியம். இது எல்லாவற்றுக்கும் மேலாக பெருமாள் ஸ்தலத்தில் இருக்கக்கூடிய நரசிம்மருடைய வழிபாடு நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய வெற்றியை கொடுக்கும். நன்றி, வணக்கம். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.